எம்ஜிஆர் ரசிகர் அவருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து கர்லா கட்டையை வந்து வாங்கினவர் இவர் தான். ஆனா இந்த கர்லா கட்டையை கொடுத்தது என்கிட்ட தான். அவர் வந்து எப்படி ஒருத்தர் துப்பாக்கி கொடுத்துட்டு போனாரோ அதே போல கர்லா கட்டையை அதே கர்லாக்கட்டை வாங்கின கதை. நான் வாத்தியார் போட்ட தோட்டத்துக்கு போனோடனே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். அண்ணா ஒன்றும் வேண்டாண்ணே, இப்போ வேணாலும் வரேன் பார்க்குறேன் போகிறேன் அது போதுங்க. இல்லை ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னாரு. அண்ணா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு தம்பிள்ஸ் இருந்தால் கொடுங்க, நல்லா பெருசாக கேளுங்க. ஐயோ பெருசாக நீங்கள் எனக்கு ஏதாச்சும் பண்ணாலும் அதை வச்சு எனக்கு என்ன பண்ணுறது தெரியாது, ஒரு தம்பிள்ஸை கொடுங்கண்ணே போதுன்னு வாங்கிட்டு கேட்டால் ஒரு கர்லாக்கட்டை கொண்டு வந்து கொடுத்தாரு. அது தூக்கி பண்ணிட்டாரு. என்ன வெயிட் தெரியுமா? பட்டிக்காட்டு போனையால சுத்திருப்பாரு. பயங்கர வெயிட். ஒயிட் பேண்ட், ரெட் ஷர்ட், பிளாக் பெல்ட். அந்த படத்துல ட்ரெஸ். ஆமா ஆமா. சரி என்ன சார் இப்படி அதுவா ரசிக்கிறீங்க? ரொம்ப அடக்கத்தனமான ரசிகர், பக்கத்துலயே வர முடியாது. நான் யாரும் அட்டெம்ப்ட் கூட பண்ணல சார். பட் அந்த ரசிகர் இந்த திரைப்படத்துல அவ்வளவு முக்கியமான 1958 ஆகஸ்ட் மாசம் 22ஆம் தேதி. 64 பொங்கலுக்கு வேட்டைக்காரன், 65 பொங்கலுக்கு எங்க வீட்டுக்குள்ளே, 66 பொங்கலுக்கு அங்கே. தெரியும் மற்றவங்க பேசுங்கிறது போறேன். ஒரே ஒரு வாத்தியார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். எனக்கு என்ன மகிழ்ச்சினா வேற யாரும் அந்த பாவாதியார்னு கேரக்டர் நடிக்காம எங்க வீட்டுக்குள்ளே 1001 கார்த்தி நடிக்கிறாங்க. உண்மையிலே சொல்றேங்க, ஏதோ கார்த்தியா இருந்தங்காட்டி நாங்கெல்லாம் விட்டு போனா போதும் 1001 அப்படிங்கிற டைட்டிலுக்கு. வேற யாராச்சும் எடுத்திருந்தாங்க குப்பு 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 குப்புன்னு எரிஞ்சிருக்கு. நம்மளா போனங்காட்டி சரிப்பா நம்ம கார்த்தி தான்ப்பா 1001 நடிச்சுட்டு போட்டுப்பா அப்படின்னு விட்டு பரவாயில்ல, நிறைய இடத்துல பாஸ் ஆயிட்டீங்க. ஆமா, ஒரு லவ் சீன் டைலாக் சொன்னா தெரியுமா? இது இல்ல நல்ல சீனு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் பக்கத்து உட்கார்ந்து இருப்பாங்க. 2 பேருக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் பிரிவு இருக்கும். பட் ஒரு லேடிஸ்க்கு ஒரு வெக்கம் இருக்கும்ல, கட்டி பிடிக்கலாம்னு ஆசை இருந்தாலும் வெக்கத்தோடு இருப்பாங்க. அப்ப அந்த அலையை எடுத்து போட்டு ஆடணும்னா ஜெயலலிதா மேடம் வந்து வாத்தியார் மேல கொடுத்துருப்பாங்க. கொடுத்தோம்னா பொல்லாத அலை அப்படின்பாங்க. வாத்தியார் நம்மை புரிந்து கொண்ட அலை. அது வந்து திருமணம் ஆன பிறகு உள்ள பேசுற வசனம் அது. கப்பல் கட்டில ஓகே இத்துடன் எனக்கு இல்ல ஐயா, வாத்தியார் மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்கீங்க நீங்க. நீங்க ஒரு சில கேள்விகள் அவரும் கேட்கணும் ஆசை. வாங்க வாங்க கண்டு வாங்க. அங்கம்மா சார் நீ கண்டு அந்த கண்டு இல்ல சார். சரி தம்பி சத்யராஜ் எப்படி இருக்கீங்க? அண்ணா நல்லா இருக்குண்ணா, ரொம்ப நல்லா இருக்குண்ணா. உங்க ரசிகர்கள் நல்லா தாங்க இருப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்துல தம்பி கார்த்தி என்ன மாதிரியே நடிச்சிருக்காரு. அதை பத்தி நீங்க தான் சொல்லணும். ஏன்னா நீங்க தான் என்னோட ரத்தத்தின் ரத்தம். சொல்லுங்க அண்ணா. கார்த்தி வந்து முதல் படத்திலேயே பல அவார்டு வாங்கிட்டாரு, பருத்தி வீரன் அப்படின்னு. தொடர்ந்து அண்ணா வாத்தியார் அண்ணா தொடர்ந்து 5 படம் கண்டினியூஸா ஹிட் கொடுத்த முதல் ஹீரோ கார்த்தி தானே. அந்த சந்தோஷம் இருக்குங்க. இல்லாட்டின்னா உங்க கேரக்டர் எடுத்து நடிச்சு கொண்டதுக்கு வந்து ஒரு பெரிய தைரியமான எங்களை மாதிரி உங்களுடைய வெறித்தனமான ரசிகர்கள்லாம் கோச்சிருக்கோம் இல்லையா. பட் கார்த்தி வந்து ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணி எங்கிட்ட நிறைய டவுட் கேட்டிருக்காரு. பஞ்சு டைலாக் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காருங்க. கண்டிப்பா உங்க பேரை தம்பி கார்த்தி அருமையா காப்பாற்றுவார். அதனாலதான் அவர் 1001. வாழ்க்கைக்கு ஒரே ஒரு தத்துவம், நீங்க சொன்ன டைலாக் போதுங்க. நான் என் படத்துல மேஜர் சுந்தரராஜன் உங்களை பார்த்து கேட்பாரு, உங்க கொள்கைதான் என்ன அப்படின்னு. அழறவனை சிரிக்க வைக்கணும், சிரிக்கிறவனை சிந்திக்க வைக்கணும். இதுக்கு மேல என்ன டைலாக் வேணும்? ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது நீங்க மிகப்பெரிய ரசிகர்கள் எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஆனா எந்த திரைப்படத்துல என்ன பார்த்து நீங்க ரசிகரானீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அண்ணா நான் வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கிறதுன்னா 1964 பொங்கலுக்கு வேட்டைக்காரன் படம் வந்தது. அந்த படம் பார்த்ததுலேருந்து உங்களுடைய தீவிர ரசிகன் ஆகிருந்தேன். அந்த படத்துல வர பாடல் வரிகள் ஒண்ணு போதுன்னு எங்களை எல்லாம் வழி நடத்திருக்கு. இருக்கிற அத்தனை பேரையும் வழி நடத்திருக்கு. அந்த பாடல் வரிகள் போறோம்னு, மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும்,
ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். அது போதுங்க. தம்பி பாட்டே விட்டு வைக்கலையா நீ? அழுங்க. அப்புறம் நான் கொடுத்த அந்த கரலாக்கட்டைய இன்னும் பத்திரமா வச்சிருக்கியா? ஆமாண்ணா வச்சிருக்கேண்ணா. ஆனா என்னன்னா நீங்க கொடுத்தப்போ அந்த கரலாக்கட்டை எடுத்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேண்ணா. இப்போ I am 71. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதை தூக்கி சுத்தணும்னா சைடு கழுந்துருச்சுன்னா வம்பா போயிடும். ஆனந்தராஜுக்கு வேட்டு வைக்கலான்னு கொடுத்தேன்னா தம்பி தப்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். எடுத்து சுத்தினீங்களா படத்துல? சரி சரி, மிக்க நன்றி. ஓகே. கட்டப்பாவுக்கு கரலாக்கட்டை சுத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி. கட்டப்பாக்கு கரலாக்கட்டை சுத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி. நீங்க மிகப்பெரிய உயரத்துக்கு வந்துகிட்டே இருக்கணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து. அண்ணா கட்டப்பா படத்துல எனக்கு கேரக்டர் பேர் இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் உங்க ரசிகரா இருந்ததுனால தானே. அதனால தானே சின்ன வயசுலயே 2 கையில சிரம சுத்தி பழகிட்டேன், கத்தி சண்டை எல்லாம் பழகிட்டேன். அதனால தானே எனக்கு கட்டப்பாவை நடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்தது. இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் கட்டப்பாவை நடிச்சது. வாத்தியாரே, தேங்க்யூ வாத்தியாரே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.